நமஸ்காரம். நான் உங்கள் யோகா ஆசிரியர் வெங்கடசுவரமணி. இன்றைக்கி நம்ம உஜ்ஜை பிராணாயாமா செய்வது முறையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உஜ்ஜை பிராணாயாமா செய்வதுனா என்ன பலன்னா, உங்கள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துடும். ஸோ விசுத்தி சக்கராவை விசுத்தி சக்கரா வீக்காக இருக்கும்போது த்ரோட் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளமும் வந்துடும். அந்த விசுத்தி சக்கராவை சக்திமயமாக்கக்கூடியது இந்த உஜ்ஜை பிராணாயாமா. அதை இப்போ செய்கிறோம். அந்த உஜ்ஜை பிராணாயாமா எப்படி செய்யணும்னா, கடல் அலை எப்படி சவுண்டு வருமோ அந்த ஓஷன் சவுண்டு கொடுக்குற மாதிரி இங்கே தொண்டையில் கொடுக்கணும். உங்கள் கவனம் தொண்டை பகுதியில் கவனம் செலுத்தி தொண்டை ஆண்ட சுவாசம் இழுத்து மூக்கு வழியாக விடணும். இங்கே பாருங்கள். தொடர்ந்து இந்த பிராணாயாமா ஒரு 5 நிமிடத்திலிருந்து ஒரு 10 நிமிடம் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த தொண்டை சம்மந்தமான பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளூ ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஃப்ளூ பிரச்சனைக்கு இந்த உஜ்ஜை பிராணாயாமம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொண்டை சம்மந்தமாக இந்த எந்த ஒரு நோயும் உங்களுக்கு வராது. இந்த உஜ்ஜை பிராணாயாமம் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை சரிவர பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.